ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு மொட்டை போடுறதுக்காக. வாங்க நீங்கள் எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் பாருங்கள். அவருக்கு மொட்டை போடுறதே அவருக்கு தெரியல. நாங்கள் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் அவர் அவருக்கு ஞாபகம் இல்லை. இப்போ ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் டிஃபன் சாப்பிட்றோம். நிவி வீட்டில் இருந்தே இட்லி புதினா சட்னி எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருந்தா. இது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க, வீட்லேயே செஞ்சு கொண்டு வந்து சாப்பிட்றது. கொஞ்சம் வெளி ஃபுட்டெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை இப்போ, அதனால் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டோம். சாருக்கு மட்டும் ப்ரெட்டு பட்டர் கொண்டு வந்தோம். அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும், அவன் அதையே சாப்பிட்டுட்டான். பொண்ணு வீட்டில் பார்த்திங்கன்னா வெங்கடேச பெருமாள், திருப்பதி வெங்கடேச பெருமாள் தான் குலதெய்வம். அங்கேயும் பாப்பாவுக்கு ஒரு மொட்டை போட்டாச்சு. இப்போ எங்கள் மாமியார் வீட்டுது மேல்மலையனூர் அங்காளம்மன். அதனால் அம்மா வீட்டு குலதெய்வமும் கும்பிடணும் இல்லைங்களா, அதனால் அவனுக்கு அங்கேயும் ஒரு மொட்டை போடுறதா வேண்டுதல் இருந்தது. அது இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் அதுக்கு நிறைவேற்றுற மாதிரி ஆயிடுது. எங்களுக்கு கோயில்கிட்ட நாங்கள் வந்துட்டோம். பார்க்கிங் தேடிட்டுருக்கோம். கோயிலுக்கு பேக் சைடு எங்களுக்கு கோயில்கிட்ட அமைஞ்சிருச்சு. ரொம்ப வெயிலும் இல்லைங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ரொம்ப வெயில் இருந்தாலும் சாரி கட்டுறதுக்கு அதுக்கும் ரொம்ப கசகசான்னு இருந்திருக்கும். பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கேயே அடுப்பு எல்லாமே இருந்தது. பொங்கலும் பொங்கிடுச்சுங்க, நல்லபடியாக சீக்கிரம் பொங்கல் பொங்குச்சு. அதுக்குள்ளே அவங்க மொட்டை எடுக்க அனுப்பிச்சிட்டேன். ரொம்ப அழுதுட்ருக்கான் பாருங்கள், எப்படி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு. ஆனாலும் யார் எதிர்க்கும் ரொம்ப அழமாட்டார். புது ஆளுங்க எதிர்க்கெல்லாம் ரொம்ப அழமாட்டான். அப்படியே மேனேஜ் பண்ணுவா. இருந்தாலும் இதெல்லாம் சாமிக்கு வேண்டிக்கிட்டது இல்லைங்க, பண்ணி தானே ஆகணும். ரொம்ப அழதான் கண்ட்ரோல் பண்ண முடியல பாருங்க. எப்படி அழுது எப்படி ஆயிருக்கான் பாருங்க. கோவமாக தான் இருக்கான் எங்கள் பேரில். இருந்தாலும் சாமி பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். சாமி நல்லபடியாக பார்த்து முடிச்சாச்சு. சாமி மேலே போட்டிருந்த பூவை மாலை எங்களுக்கு எங்கள் மாப்பிள்ளைக்கு போட்டாங்க. அதை எடுத்துகிட்டு சாமி கோயில் உள்ள பிரகாரம் சுற்றிட்டுருக்கோம். எப்படி வராரு பாருங்க, ஜம்முன்னு மொட்டை போட்டுட்டு. கொஞ்சம் சமாதானம் ஆனான் அவன். சாமி ரொம்ப கிட்டக்க பார்த்தங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அம்மாவை கால் தொட்டு வணங்கி ரொம்ப அற்புதமாக இருந்தாங்க. நீங்களும் மலையனூர் போனீங்கன்னா பாருங்கள். நிறைய பேருக்கு குலதெய்வமாக அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு முறை போய் பாருங்கள். உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். கோயில் உள்ள ரொம்ப எடுக்க முடியல எங்களால் வீடியோ. மாலை போட்டு உட்காந்துருக்கார் பாருங்க. இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா பக்கத்துலேயே திருவண்ணாமலை கோயில் இருக்கிறதால அங்கேயும் போயிட்டு சிவனையும் பார்க்கலான்னு, அதுக்குள்ளே சக்கரை பொங்கல் சாப்பிட்லான்னு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். என் பொண்ணு அதை வீடியோ எடுத்திருக்கா. எல்லாருக்கும் கொடுத்தோம் சக்கரை பொங்கலை. நாங்களும் கிளம்பும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டோம். திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோபுரம் தெரியுதுங்களா? ரொம்ப கூட்டம் இல்லைங்க, இனிமேல் தான் வரும் போல இருக்குது. மறுநாள் தைப்பூசம் இல்லைங்களா, அதனால ரொம்ப கூட்டம் இல்லை அது வரைக்கும். நாங்கள் 50 ரூபா டிக்கெட் வாங்கி உள்ளே போயிட்டோம். சாமி பார்த்தாச்சு. நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கிட்ட வரத்துக்குள்ளே ஒரு ஹோட்டலில் ரொம்ப பசி எடுத்துச்சு. அதுக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கு எப்படி போஸ்ட் கொடுக்குறாரு பாருங்கள். திருவண்ணாமலை கோயிலில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் நாங்கள் எல்லோரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.